கொடுக்க முடியாது என்று கூறியிருக்கிறார் திருமாவளவன். திமுக மீது திருமாவளவன் மறைமுக காட்டமான பதில். கால் நூற்றாண்டுக்கு முன்பே அதிகார பகிர்வு பற்றி பேசியது விசிக. திமுக மீது விசிக தலைவர் திருமாவளவன் மறைமுக காட்டமான பதில். கால் நூற்றாண்டுக்கு முன்பே அதிகார பகிர்வு பற்றி பேசியது விசிக. கூட்டணிக்காக உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது என்று பேசியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன். திமுக மீது திருமாவளவன் மறைமுக காட்டமான பதில். கால் நூற்றாண்டுக்கு முன்பே அதிகார பகிர்வு பற்றி பேசியது விசிக. கூட்டணிக்காக உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது என்று அழுத்தமாக பேசியிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். திமுகவுக்கு திருமாவளவன் மறைமுக காட்டமான கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது, ஹோட்டலுக்கு போனால் காஃபி குடிப்பது தவறா? ஆற்றங்கரை சென்றால் நீரை பருகினால் தவறா என்று கேள்வி எழுப்பி உள்ளார். திமுகவுக்கு திருமாவளவன் மறைமுக காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஹோட்டலுக்கு போனால் காஃபி குடிப்பது தவறா எனவும், ஆற்றங்கரை சென்றால் நீரை பருகினால் தவறா என்றும் அவர் கேள்வி எழுப்பி உள்ளார். இதை இன்றைக்கு பலரால் பொறுத்துக் கொள்ள முடியாது. சும்மா ஆதரவு தானே கொடுக்கிறதா சொன்னீங்க, போய் அமைச்சரவையிலே உட்கார்ந்துட்டீங்களே. நான் ஆத்தங்கரையை தானே உட்கார சொன்னேன், நீங்க அள்ளி குடிக்கிறீங்களே. நான் மரத்து நிழலான உட்கார சொன்னேன், நீங்க பழம் பரிசு திங்கிறீங்களே. நான் ஹோட்டல்ல வேலை செய்யதானே சொன்னேன், நீங்க போய் அங்க காபி சாப்பிட்டு இருக்கீங்களே என்று கேள்வி கேட்பது போல். திமுக தலைமையிலான கூட்டணியை தேர்தலுக்கு முன்னால் கட்டி காப்பாற்றியவர் திருமாவளவன். அடித்து சொல்லுவேன், நெஞ்சு உயர்த்தி சொல்லுவேன், தலை நிமிர்த்து சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், அகந்தையால் சொல்லவில்லை. என்னை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி அந்த கூட்டணியை உடைக்க முயற்சித்தது உண்மை, யாரும் மறுக்க முடியாது. இதை இன்றைக்கு பலரால் பொறுத்துக் கொள்ள முடியாது. தன்னை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி கூட்டணியை உடைக்க முற்பட்டது உண்மை என்று பேசியிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். முன்னதாக, ஆற்றங்கரைக்கு சென்று நீரை பருகினால் தவறா, ஹோட்டலுக்கு சென்று காஃபி குடிப்பது தவறா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பி பேசியிருந்தார். அவர் பேசியதை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம்.
இதை இன்றைக்கு பலராலும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. சும்மா ஆதரவு தானே கொடுக்கிறதா சொன்னீங்க, போய் அமைச்சரவையிலே உட்கார்ந்துட்டீங்களே. நான் ஆத்தங்கரையை தானே உட்கார சொன்னேன், நீங்க அள்ளி குடிக்கிறீங்களே. நான் மரத்து நிழலான உட்கார சொன்னேன், நீங்க பழம் பரிசு திங்கிறீங்களே. நான் ஹோட்டல்ல வேலை செய்யதானே சொன்னேன், நீங்க போய் அங்க காபி சாப்பிட்டு இருக்கீங்களே என்று கேள்வி கேட்பது போல் இருக்கு. திமுக தலைமையிலான கூட்டணியை தேர்தலுக்கு முன்னால் கட்டி காப்பாற்றியவர் திருமாவளவன். அடித்து சொல்லுவேன், நெஞ்சு உயர்த்தி சொல்லுவேன், தலை நிமிர்த்து சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் அகந்தையால் சொல்லவில்லை. என்னை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி அந்த கூட்டணியை உடைக்க முயற்சித்தது உண்மை. யாரும் மறுக்க முடியாது. திராவிட கட்சிகளின் முதலுக்கே மோசம் வந்துவிட்டது என்று திருமாவளவன் பேசியிருக்கிறார். தொங்கு சட்டமன்றம் தேர்தலுக்கு முன்பே எதிர்பார்த்ததுதான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் முடிவு பல கால திமுக எதிர்ப்பு அரசியலின் விளைவு என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாராத முடிவு. தொங்கு சட்டசபை வரும் என்பது நான் யூகித்த ஒன்றுதான். பற்றாக்குறை திமுகவுக்கு ஏற்படும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறி போனது. தலைகீழாக மாறி போனதற்கு இது காரணம் அது காரணம் என்று பலரும் பல வகைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இது எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்றால், ஜல்லிக்கட்டுக்காக நடந்த மக்கள் போராட்டம் எப்படி நிகழ்ந்ததோ அப்படி நிகழ்ந்திருக்கிறது. திராவிட கட்சிகளின் முதலுக்கே மோசம் வந்துவிட்டது என்று பேசியிருக்கிறார் திருமாவளவன். தொங்கு சட்டமன்றம் தேர்தலுக்கு முன்பே எதிர்பார்த்ததுதான் என்றும் தேர்தல் முடிவு பல கால திமுக எதிர்ப்பு அரசியலின் விளைவு என்றும் அவர் முன்னதாக பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார் என்பதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். தலைகீழாக மாறி தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாராத முடிவு. தொங்கு சட்டசபை வரும் என்பது நான் யூகித்த ஒன்றுதான். பற்றாக்குறை திமுகவுக்கு ஏற்படும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறி போனது. தலைகீழாக மாறி போனதற்கு இது காரணம் அது காரணம் என்று பலரும் பல வகைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இது எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்றால், ஜல்லிக்கட்டுக்காக நடந்த மக்கள் போராட்டம் எப்படி நிகழ்ந்ததோ அப்படி நிகழ்ந்திருக்கிறது. பல்வேறு கேள்விகளை எழுப்பி விமர்சனங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார் திமுக மீது மறைமுகமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன்.
தேர்தல் முடிவு பல கால திமுக எதிர்ப்பு அரசியலின் விளைவு என்றும் திராவிட கட்சிகளின் முதலுக்கே மோசம் வந்துவிட்டதாகவும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார் மேடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன்.